ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 200 கிராம் அளவு எடுத்திருக்கேங்க. இப்போ இது இவனை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். யூஸ்வலாக சப்பாத்தி மாவுக்கு எப்படி மாவு பிசையுமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் ஊற்றி நல்லா பெரட்டி வச்சிடலாங்க. பெரட்டி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதுக்கிடையில் இதுக்கு ஒரு மசாலா பார்த்துடலாங்க. இப்போ நான் 3 வேக வச்சு முட்டை எடுத்திருக்கேன். இது போல் கேரட் துருவத்தில் துருவி எடுத்துக்கலாம். நல்லா மெலிசாக உள்ளதில் துருவிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ முட்டைலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மசாலா பார்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மாவு பிசையும் போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மசாலாவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மசாலா வந்து முட்டையில் எல்லா இடம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இப்போ அந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் ஊற்றிட்டு நல்லா பெரட்டி வச்சிடலாங்க. ஆயில் ஊற்றும் போது முட்டையெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு பார்த்துடலாம். இப்போ மாவு பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இன்னும் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துடலாம். நம்ம எடுத்துருக்க அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 சப்பாத்தி கிட்டே கிடைக்கும். இப்போ நம்ம யூஸ்வலாக சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவோமோ அது போல் திரட்டி எடுத்துடலாங்க. நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்தளவுக்கு நல்ல மெலிசாக திரட்டியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் இதில் வச்சிடலாங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வச்சிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது போல் ஓரங்களில் வச்சுக்கோங்க, நடுவில் வைக்க வேண்டாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு கை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்துருங்க. ஓரங்கள்லாம் நல்லா க்ளோஸ் ஆகிடும். வெளியே வந்து அந்த ஸ்டஃபிங் வெளியே வராது. இப்போ இதுக்கு ஒரு டிசைன் கொடுத்துடலாங்க. இது போல் ஃபோக் ஸ்பூன் வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஒரு டிசைன் போல் வந்துடும். பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ இது போல் இருக்கிற மாவில் தேய்ச்சி எடுத்துடலாங்க. இப்போ மாவெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி தவாவில் போட்டு எடுத்துடலாம். இப்போ தவாவில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாங்க. வேகமாக வைக்க வேண்டாம். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வரட்டும். நம்ம சப்பாத்தி மாவு வேகும்போது அந்த முட்டையில் இருக்க மசாலாலாம் நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமும் ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெளியே நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துடும். அந்த மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வரட்டுங்க. லைட்டாக அழுத்தம் கொடுத்துருங்க. இப்போ மசாலாவும் சேர்ந்து வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சப்பாத்தி குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சைடிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். முட்டை சாப்பிடாத குட்டீஸ்க்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.